Welcome children. Page number 115. அதில கொடுக்கப்பட்டுள்ள exercise எல்லாம் இப்ப செய்யலாமா? Let us do. இந்த பகுதியில word wall கொடுக்கப்பட்டிருக்கு. இவை எல்லாமே side words தான். Teacher read பண்ணும்பொழுது கவனியுங்க. அதன் பிறகு நீங்க bookல விரல் வைத்து இதே மாதிரி சொல்லி பழகுங்க. ஓகேவா? Made. Made. Could. Could. Book. Book. Look, look, ball, ball, back, back, think, think, night, night, people, people, school, school, run, run. இதே மாதிரி reading practice பண்ணிக்கோங்க. அடுத்த exercise, read aloud and circle the words you see in the word wall. Sentence read பண்ணலாமா? Okay. First one, look into my bag. Look in the word wall இருக்கு. Circle பண்ணிக்கோங்க. Second one, let us go back. Back இந்த word circle பண்ணிக்கோங்க. அடுத்த third one, I brush my teeth at night. Night இந்த word wall இருக்கு. circle பண்ணிக்கோங்க. Fourth sentence, run to school. Run, school ரெண்டு வேர்டுமே circle பண்ணிக்கோங்க. Fifth one, he made a pot. Made இந்த word circle பண்ணிக்கோங்க. அடுத்த exercise, read and trace the words. இந்த டாட் டாட்டா வச்சிருக்காங்க இல்லையா, இவற்றை எல்லாம் நீங்க பென்சில் வைத்து இணைத்தீங்கன்னா அழகா வேர்டு கிடைக்கும். ஓகேவா? எழுதிக்கோங்க. இப்போ டீச்சர் ரீட் பண்ணி காண்பிக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் ரீட் பண்ணி பிராக்டிஸ் எடுத்துக்கோங்க. I made a cake. The book is on the cot. I like my new ball. My school is very near. I sleep at night. Could you help me? ஓகேவா? அடுத்து let us practice. இந்த பகுதியில நாம் எப்படி உணர்கிறோம், எப்படி ஃபீல் பண்றோம் அப்படிங்கறத சென்டென்ஸா எப்படி சொல்றது அப்படின்னு பார்க்கலாமா? நம்ம சந்தோஷமாக இருந்தா I feel happy அப்படின்னு சொல்லுவோம். சோகமாக இருக்கும் பொழுது I feel sad அப்படின்னுவோம். கோபமாக இருந்தா I feel angry அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து எதையாவது பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிருந்தோம்னா I feel shocked அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ரொம்ப தூக்கமா வருது அப்படின்னு சொல்றதுக்கு I feel sleepy அப்படின்னு சொல்லுவோம். விளையாடி முடிச்சு நம்ம களைத்து போயிருந்தோம்னா I feel tired அப்படின்னு சொல்லுவோம். எதையாவது பார்த்து பயந்து இருந்தா I feel scared அப்படின்னு சொல்லுவோம். எதையாவது பார்த்து நம்ம ஆச்சரியப்படுவோம் இல்லையா, அப்படின்னா I feel surprised அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? அடுத்து now say how you feel அப்படின்னு எக்ஸசைஸ் கொடுத்திருக்காங்க. செய்யலாமா? the girl என்ன சொல்லுவாங்க? I feel happy ன்னு சொல்லுவாங்க. the boy என்ன சொல்லுவாங்க? பாருங்க, I feel scared. ரேட்டை பார்த்து பயந்துருக்காங்க இல்லையா, அதனால இங்க சர்க்கிள் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த பாயோடைய டாய் உடைஞ்சிருச்சு. அப்போ அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்க? I feel sad அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்துங்க பாருங்களேன், இந்த கேர்ளை பார்த்து அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சிரிக்கிறாங்க அவங்க பொருள் உடைஞ்சதை பார்த்து. இப்போ இந்த கேர்ள் என்ன சொல்லுவாங்க? I feel angry அப்படின்னு சொல்லுவாங்க. சர்க்கிள் பண்ணிக்கலாமா? ஓகே, குட். Thank you children.